இந்த ரோட்டையும் விட்டு வைக்கலையா? இதுக்கியா இப்படி? நம்ம கோயம்புத்தூர் இந்த வடவழி டு மருதமலை இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ 2 வழி சாலையாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனி வர காலத்தில் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 4 வழி சாலையாக வந்துட்டு மாற்ற போகிறாங்க. எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த ரோட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 4 வழி சாலையாக மாற்ற போகிறாங்க. அதுக்கான பிளான்லாம் எல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா கூட்ட நெரிசல், போக்குவரத்து கூட்ட நெரிசல் காரணமாக, அதாவது மலை அடிவாரத்தில் மருதமலை கோயில் கீழே அடிவாரத்தில் ஏற்படுற கூட்ட நெரிசல்னாலையும் இந்த வடவழி ஜங்ஷனில் ஏற்படுற அந்த போக்குவரத்து கூட்ட நெரிசல்னாலையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 4 வழி சாலையாக மாற்றுறதுக்கு பிளான் போட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. 4 வழி சாலையாக போடுறதுக்காக நிலம் கையகப்படுத்துதல், அதுக்கான ஃபண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 13.86 crores வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. 2 வழி சாலை அப்படிங்கிறது நமக்கு 4 வழி சாலையாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 வழி சாலையாக மாற்றுறதுனால நிறைய மரங்கள் வந்து அழிக்கப்படும். அதனால வந்துட்டு ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் தான் வந்துட்டு மேக்ஸிமம் டிராஃபிக்லாம் இருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து தேவையா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இப்போதைக்கு தேவையில்லை அப்படி தான் தோணும். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.